ஹாய் டேக் எஃப்எம்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரைடு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரிக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி. நம்ம இங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பாஷா பாயை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் போரூர் டோல்கேட்டு, அங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 5:30க்கு வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புது டீமோட ஒரு ரைடு. பைக் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமு இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இன்ஸ்டாலேயும் இருக்குது. ஸோ யாருக்காவது ரைட் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ணிங்க. நல்ல ஒரு சேஃப்டியான ரைடாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வில் see you in vlog. எல்லா வண்டியும் ப்ராப்பராக இருக்கும்போது ஆப்போசிட்டில் காரோ லாரியோ தான் வரும்போது அவங்க ஃப்ரீயாக போடுறாங்க. நம்ம நிப்பாட்டும் போது வண்டி நீங்கள் பெரிய அடிக்கும் போது பின்னாடி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகும். அப்போ தான் பின்னாடி வர எல்லா ரைடர்ஸுக்கும் தெரியும். ரோடு கிளீனாக இருக்கலாம், ஃபாஸ்ட்டு கை எல்லாரும் 100 மெயின்டைன் பண்ணலாம்ல. எல்லாரும் ஓகே. இப்போதைக்கு தேவையில்ல 100. ரோடு காலியாக இருக்கும்போது 100 தூரத்தில் ரோடு காலியாக இருக்குன்னா மட்டும் கம்பல்சரி ஏன்னா எல்லாம் முன்னாடி அந்த சம்பவம். அதே மாதிரி யாரும் அசால்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று ஃப்ரண்ட்டில் போகிறவரு பேக்கில் போகிறவரு அசால்ட் யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டர் கம்பல்சரி மஸ்ட்டு. யாராவது ஏறுறாங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் ரைட்டில் ஏறுங்க. அதே மாதிரி ஒரு வண்டி இப்போ நீங்கள் ஏறிட்டீங்க, ஓவர்டேக் பண்ணி ஏறிட்டீங்கன்னா நீங்கள் the rhythm
செல்லக்குட்டீஸ் இங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ நம்ம ரைடில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் வெஹிக்கிளும் இருக்குது. கண்டிப்பாக ரைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சேஃப்டியும் இருக்குது. ஸோ சேனல் பைக் அண்ட் பிரதர்ஸ் ரைட்ஸ் கூட இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரைடு. எப்படி இருக்குது அப்படின்றது வ்ளாகில் நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாமா சாப்பிட. நம்ம வந்திருக்க பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல் வந்து டிவைன் கேஃப் தான் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம அங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமு. இதை முடிச்சுட்டு இங்கேருந்து டுவர்ட்ஸ் ஏலகிரி டவுனில் தான் வந்து ஸ்டாப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து அங்கே தான். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் அப்படியே ஹில்ஸ் தான் நம்ம மேலே வரும். ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 மணிக்கெலாம் ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. ஸோ வில் சி ஆன் த ஹில்ஸ். ஓகே, ஸோ நம்ம ரைடு வந்த பைக்ஸ் எல்லாமே இதுதான். பென்லி, நம்ம சிங்கக்குட்டி டாமினரு, எஸ்ஜி அட்வென்ச்சரு, பல்சர் வேறு லெவலு. அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பைக் வந்து துண்டாகவே தெரியுது. நல்லா 220 பல்சரு நல்லா ரெடி பண்ணி கலரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்க போனால் இவர் வந்து பல்சரோட சர்வீஸ் சென்டரில் இருக்கார். ஸோ அதுலேருந்து வர இதெல்லாம் வந்து எடுத்து வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி கலர் வந்து இது பண்ணியிருக்காரு. ட்ரையாம்பு, ராயல் என்ஃபீல்டு, எக்ஸ்பல்ஸு, கேடிஎம்மு, ஹிமாலயனு, தண்டர்பர்டு, எம்டி, ஐனைஸ், ஹோண்டா, ட்ரையாம்பு 400, நம்ம பாயுது, அப்பாச்சி, ஹிமாலயனு, சுசுகி, லாஸ்ட்டாக நம்ம அயபுசா. ரைடுக்கு வந்து அயபுசாவும் வந்திருக்குங்க. வேறு லெவலில் இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கப் வெஹிக்கிள் அப்படியே இந்த இதுதான் நம்ம பேக்கப் வெஹிக்கிள்.
ரைடுக்கு. ஸோ நம்ம தங்கின ரெசார்ட்டோட பேக் சைடு வியூவு இது வந்து பார்க்கிங், கார் பார்க்கிங். ஆக்சுவலாக நல்லா சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டு செம்ம சில்லுன்னு இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு பிளான் பண்ணிங்கன்னா கூட வெதர் நல்லா வேறு லெவலில் இருக்குது. நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது.